Mritu towels from Ramraj. Premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. பாத்தியா? என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி இருக்கான் சக்தி. ஆமா ஜனனி, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சோர்ந்து போய் உக்காந்துக்கிட்டு இருக்கான். கிட்ட போய் பேசணும்னு சொன்னா கூட தூக்கம் வருதுன்னு எந்திரிச்சு போயிடுறான். ஒரு மாதிரி சொனங்கி போய் இருக்க மாதிரி தான் தெரியுது. வா, என்னன்னு போய் பார்ப்போம். வா மாம்சே, நீயும் நம்மால் தானே வந்து 2 பூவை பிச்சு போடுறது. டேய் தர்ஷா, ஒரு நிமிஷம் என் கூட வா. டேய், என்ன புதுசா ஆரம்பிக்கிறியா? அண்ணே, எதுவும் செய்யலண்ணே. தனியா கூட்டு போய் ஒரு 2 வார்த்தை பேசணும், பேசிட்டு கூட்டிட்டு வந்துடுறேன். நீ என்னத்த பேச போற? அவன் எங்க பையன், எங்களுக்கு பாத்துக்க தெரியும். வாயை மூட்டு போ மேல. அதை நீ சொல்லாதப்பா. நேத்துல இருந்து ஒரு மாதிரியா இருக்கான். பாத்துட்டு தானே இருந்தீங்க, யாராவது கண்டுக்கிட்டீங்களா? என்னன்னு பேசிட்டு வந்துடுறேன். டேய் வாடா. டேய் டேய், அதான் சொல்றேன்ல, போ போய் உன் வேலையை பாரு போ. ஏற்கனவே உன் பொண்டாட்டி பண்ண கருமத்தை தான் உட்காந்து தீர்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டு போடா. சக்தி சார், நீங்கள் தான் மாடி மங்கைகளோட ஐக்கியமாயிட்டீங்களே, அத்தோட உங்களுக்கும் எங்களுக்கும் பந்தம் வந்து உடஞ்சி போச்சு. தேவையில்லாத விஷயத்தில் வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காதீங்க, புரியுதா? அப்புறம் ஏதாவது கண்ணா பின்னான்னு ஆயிடும். நீங்க போய் உங்க பொண்டாட்டி சேவை செஞ்சிட்டு இருங்க, அதுக்கு மட்டும் தான் நீங்க லாய்க்கு. ஒண்ணு புதைச்சிருவோம். என்னடா ஓவரா பண்ணிட்டு இருக்க? பேசாம போடா. கூட்டு போ மேல. என்னடா முறப்பு? கூட்டு போ மேல. போங்க போங்க, அழைப்பு வந்துருச்சு பாருங்க, போங்க. போ அப்படியே பின்னாடியே. இதுவே பழைய முல்லையா இருந்தா மர்டர் ஆயிருக்கும். ஆனா முல்லை, நீ தைரியமான ஆள் தான்யா. போலீஸ் நசுக்குனதுக்கு அப்புறமா தெம்பா இருக்குன்னா நீ பெரிய ஆளு தான். நான் ஒரு கிரியேட்டர்ன்றது ஞாபகம் சும்மா இருங்கடா. நீங்க ஆரம்பிங்க. சக்தி விட்டுரு, நம்ம எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம். அவன் மைண்ட்ல என்னமோ இருக்கு ஜனனி. இப்ப இங்க இம்பிட்டு நடக்கும்போது கூட அவன் பேசாம நிக்கிறான் பாரு. அவன் ஏன் இப்படி இருக்கான்? ஒருவேளை அன்னைக்கு நான் போன்ல சொன்னேன்ல, அவங்க பேசுறதுக்கெல்லாம் ஒத்துப்போன்னு சொல்லி, அதுக்காக இப்படி இருக்கானா? இல்ல வேற ஏதாவதா? அது வேற, இது வேற. அவன் சரி கிடையாது. அவனை பார்த்தாலே நல்லா தெரியுது. என்னமோ பண்ணிருக்காங்க. சரி, இப்போதைக்கு இதை விடு, நம்ம அப்புறமா வந்துட்டு பேசிக்கலாம். இந்த வீட்டு பெண்களை வர சொல்லுங்க. பெண்கள்னா இந்த வீட்டுல பிறந்த பொண்ணா? ஆதிர தானே, அது ஓடிருச்சு, இனி வராது. அப்படி இல்லப்பா, இதோ மேல நிக்கிறாள இந்த வீட்டு மருமகள்கள், அவங்கள வர சொல்லுங்க. அதென்ன ஐயா, நீங்க வந்தாலே லேடிஸ் தான் மெயின் பூஜையில வைக்கணும்னு குறியா இருக்கீங்க. ஏன் எங்கள்கிட்ட எல்லாம் பவர் இல்லையா? ஏய் உடனே பூசாரி, இந்த வீட்டுல பொம்பளை யாருமில்ல, இருக்கிறத வச்சு பாருங்க. அவளும் இந்த வீட்டு பெண்கள் தானே, அவங்க வந்து பண்ணலாம்ல. ஆத்தே, அவங்களாம் பார்க்கறதுக்கு தான் பெண்கள், ஆனால் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ப்ரூஸ்லி, ஒரு ஜாக்கி சானு, ஒரு டுவைன் ஜான்சன்லாம் இருப்பாங்க. இவங்களெல்லாம் பெண்கள் நினச்சி கூப்பிட்டீங்க, அப்புறம் சாந்தி பூஜை சண்டை சீனா மாறிடும், ஜாக்கிரதை. இப்போ என்ன, நான் பேசாமல் இருக்கணும், அவ்வளோதானே? சரிங்க, அதெல்லாம் விடுங்க. நீங்க வாங்கின காசுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு போங்க. இவா இருக்காளே, இவா இந்த வீட்டு பெண் தானே?
ஆகியிருக்க வேண்டியதுதான், ஜஸ்ட் மிஸ்ஸு. கொஞ்ச நாள் ஆயிரும். இப்ப தங்கச்சியை கொடுத்து சம்மந்தியாராக இருக்காவ. ஏய் ஐயா, அது என்ன லேடிஸ்லயே குறியா இருக்கீங்க? எங்களை எல்லாம் சுத்தி பாருங்க. எஸ் சைஸ்ல இருந்து XXL வரைக்கும் ஆண்கள் கொட்டி கிடக்கும். எங்களை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதா? அப்படி இல்லப்பா, இந்த வீட்டு பெண்கள் மனசார வேண்டிக்கிட்டு ஒரு விஷயத்தை செய்யறப்போ அது முழுமையா இருக்கும். நாங்க செய்யறோம், என்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஏக்கா, இது நீ நினைக்கிற செய்கை இல்ல. அவரு இந்த பூஜையை பத்தி சொல்றாரு. ஒரு காலத்துல நீ பெண்ணா இருந்தப்ப இந்த பூவு போட்டு புடவை அப்படியே அமைதியான நந்தினியா இருந்தல்ல, அந்த மாதிரி ஈவெண்ட். தெளிவா சொல்லுங்கய்யா. இந்தாரு, எனக்கு பூஜை செய்வோம் தெரியும், செய்கை செய்வோம் தெரியும், நீ அமத்து. என்ன செய்யணும் சொல்லுங்க. நீ எந்த அணியும் முடிங்க வேணாம். பெருசா வந்துட்டா செய்யறதுக்கு மரியாதை எல்லாம் மாடிக்கு ஓடி போயிடுங்க. இல்ல சாமிக்கு பூஜை பண்ண வேண்டிய இடத்துல உங்க எல்லாருக்கும் காரியம் பண்ண வேண்டியதா இருக்கும். கிளம்புங்க. சார் ஆரம்பிக்கும்போ அவசகுரமா பேசாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதான் இந்த வீட்டுல யாருக்கும் கிடையாதே. 3 பேரும் 3 தேவியோட அம்சமா வந்திருக்கிறாங்க, அவங்களையும் வேணான்றீங்க? எது? கொஞ்சம் கேப் கிடைச்சா அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாங்க இவங்க தேவிகளா? சரிதான். நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதே. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வேணா இருக்கலாம், ஆனா அவளே இறங்கி வந்து சேரேன்னு சொல்லும்போது வேணான்னு சொல்லாதீங்க. லெட் them do. வாங்கம்மா. அதான் வேணாம்னு சொல்றாங்கல்ல. ஏய் கதிரே, சரிப்பா, வந்து தொலைக்கிட்டு விடு, பண்ணிட்டு போட்டோம்.